பண்ணி செய்கிறது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளையார் சதுர்த்திக்கு செய்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் அரிசி மாவு வந்து லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் வந்து 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 3/4 கப் அளவு கூட எடுத்துக்கலாம். ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ. கூட வந்து ஏலக்காய், சால்ட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து வறுத்த வேர்க்கடலை. இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் தேங்காய் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை போட்டு செஞ்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட வந்து வெல்லம் கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கூட வந்து ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். ரொம்ப நீங்கள் அரைச்சிங்கன்னா தண்ணி ஆகிடும். கரெக்டாக நீங்கள் க்ரஷ் பண்ண மாதிரி ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். இதை வந்து நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்கு, அவிக்கிறதுக்கு கொழுக்கட்டைக்கு. இன்னொன்று வந்து நம்ம மாவு பேசுறதுக்கு சுடு தண்ணி வச்சுட்டோம். நான் 1 கப் அளவு மாவு எடுத்துக்கேன். நம்ம 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம், சுட தண்ணி. ஸோ இது சுட்டுடுச்சு. நான் இது வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து இந்த 1 கப் அளவு அரிசி மாவு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே 1 கப் அளவு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. இதில் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கூட வந்து நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நமக்கு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா நம்ம கையில் பிசைஞ்சுக்கலாம். கையில் பிசை நல்லா பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சிட்டா போதும். இப்போ இதை நம்ம தட்டிக்கலாம். நம்ம வந்து இந்த கொழுக்கட்டை தட்டுறதுக்கு நான் வந்து பேக்கிங் ஷீட் எடுத்துருக்கேன். நீங்கள் பால் கவர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுறதுக்கு. நம்ம இந்த மாதிரி உள்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி குக்கர்லாம் சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டோன்னா இது ரெடியாக இருக்கும்போது அப்படியே டக்குன்னு நம்ம வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கவர் வச்சு பண்ணிங்கன்னா, கையில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தடிசாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சிடலாம். இது நான்ஸ்டிக்கு, அதனால் நான் ஆயில் எதுவும் தடவலை, அப்படியே வைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் உருட்டுறதுக்கு. நல்லா சுட தண்ணியில் நீங்கள் மாவு இந்த மாதிரி கிண்டி விட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக வரும். நமக்கு இந்த உள்ள ஸ்டஃப் பண்ணுறது மீந்துருச்சுன்னா கூட நம்ம லைட்டாக மாவு பிசைஞ்சு உருண்டை மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். ஷேப்பாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி எந்த டிசைனில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம வெல்லம் கூட தேங்காய் போட்டும் பண்ணிக்கலாம். இல்லை கடலைப்பருப்பு, இல்லை இந்த வேர்க்கடலை, வெல்லம் கூட தேங்காய், அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது இட்லி குக்கரில் வச்சிடலாம். இது வச்சுட்டு நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஆல்ரெடி தண்ணி நல்லா பாயில் ஆகிட்டதுனால நமக்கு ஒரு 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை.
இந்த மாதிரி பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. ஸோ நீங்கள் எப்போல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படி தான் பண்ணுவோம். நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு செய்யும்போது கொஞ்சம் மீந்துருச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். வீக்கெண்டில் அந்த மாதிரி போர் அடிக்கும் போது செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, கெட்டு போகாது. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது குக் ஆகிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்னு வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.